ஏன் அவங்க மட்டும் அந்த மாதிரி அமர்ந்த நிலையில இருக்காங்க, மற்றவங்களாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க? அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரு அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து காரைக்கால் அம்மையார். ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு தனி சிறப்பு? அவங்க மட்டும் வந்து ஒரு சிட்டிங் பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க, மற்றவங்க மட்டும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, சிவபெருமானுக்கு வந்து அப்பா அம்மா யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்குமே வந்து அதுக்கான விடை வந்து கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்து ஆதி அந்தம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்திலுமே வந்து பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். சோ அந்த சிவபெருமானே வந்து ஒரு ஆளை வந்து அவன் அம்மையாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரைக்கால் அம்மையார் தான். சோ அந்த காரைக்கால் அம்மையாருக்கு வந்து அப்படி என்ன சிறப்பு, சோ அவருக்கும் தமிழுக்கும் வந்து என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி மொத்த விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபுல்லா வந்து பாருங்க, நம்மளுடைய தமிழினுடைய சிறப்பே வந்து அந்த காரைக்கால் அம்மையார் தான். சோ அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து உருவெடுத்தாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த காரைக்கால் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா பேயாவே வந்து பேய் உருவமாவே வந்து மாறி இருந்திருக்காங்க. சோ அதுவும் எதனால அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போறோம். எந்த நாயன்மாருமே வந்து மனித உடல்ல இருந்து அந்த பேய் உடலுக்கு எல்லாம் யாருமே வந்து மாற கிடையாது, இவங்க மட்டும் தான் மாறி இருக்காங்க. அது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாவே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபுல்லா வந்து நம்ம வீடியோ பாருங்க. காரைக்கால்ல வந்து பாத்தீங்கன்னா தனதத்தன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தனதத்த செட்டியார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த செட்டியார் அப்படின்ற நேம் அடமொழி பின்னாடி இருந்தாலும் அதை கேஸ்டோ ஏதோ ஒண்ணு பேக்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா வந்து வாணிகம் பண்ணுவாங்க. அது வந்து வணிகம் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் போய் பிசினஸ் பண்றது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த தனதத்தன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ரிச்சா இருந்திருக்காரு. நிறைய இடத்துல வந்து வியாபாரங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவுமே வந்து சிவபக்தரும் கூட. ஆனா அவருக்கு வந்து ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து குழந்தை மட்டும் கிடையாது. சோ அதனாலே வந்து எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மன சங்கடம் வந்து இருந்துகிட்டே இருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். சோ அதுக்கப்புறம் வந்து அந்த தனதத்தன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஆல்ரெடியே வந்து அந்த சிவபெருமானுடைய அருள் வந்து அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் நார்மலாவே வந்து ஒரு சிவனடியார் மாதிரி தான் இருப்பாரு. நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுட்டு டெய்லியும் காலையில பூஜை செஞ்சுட்டு தான் வந்து மற்ற வேலைகளே பார்ப்பார். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிவன் மேல வந்து மிகவும் பற்றுள்ள ஒரு ஆள் தான் வந்து அந்த தனதத்தன். சோ ஒரு நாள் இதே மாதிரி வந்து சிவன்கிட்ட போய் நல்லபடியா வேண்டி எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுதல் வந்து வைக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த வேண்டுதலும் வந்து நிறைவேறுது. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது. சோ அந்த குழந்தையினுடைய பெயர் தான் வந்து புனிதவதி. ஆக்சுவலா அந்த காரைக்கால் அம்மையார் இருக்காங்களா, அவங்களுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புனிதவதி. அவங்களுடைய எண்டு அந்த ஸ்டோரி முடியும் போது தான் வந்து அவங்களுடைய பேர் வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்ற மாதிரியான பேரே வந்து மாறும். சோ இந்த புனிதவதியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அழகா இருக்காங்க. எல்லா கலைகள் எல்லாத்திலுமே வந்து சிறந்து விளங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சிவ பூஜை அந்த சிவ சார்ந்த அந்த பாடல்கள் பக்திகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே தனதத்தனவே வந்து மிஞ்சிற அளவுக்கு வந்து இந்த புனிதவதி அவர்கள் வந்து இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க அப்பாவுக்கே வந்து ரொம்பவுமே அந்த ஆசை வருது. பரவாயில்ல, நம்ம மக வந்து நம்மள மாதிரியே வந்து அப்படியே வந்திருக்கா, நம்ம எப்படி சிவன் கிட்ட வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு அன்பும் அந்த பாசமும் வந்து நம்மளுடைய மகளான புனிதவதிக்கும் சிவனுக்குமே வந்து இருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து ரொம்பவுமே நம்பினாரு. அதே மாதிரி அந்த புனிதவதியினுடைய நடத்தைகளும் வந்து அதே மாதிரிதான் இருந்துச்சு. சோ புனிதவதியுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோடனே அப்பாவுக்கு முன்னாடியே வந்து அவங்க எந்திரிச்சு சிவனுக்கு வந்து பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி அவர் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் சந்தனம் விபூதி எல்லாம் வச்சு அவங்கள வந்து வழிபட்டுட்டு விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வேலைக்கே வந்து போவாங்களாம். இதுதான் அவங்களுடைய முதல் வேலையாவே வந்து இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கைகள் வந்து கொஞ்ச நாள் வந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தனதத்தனுக்கு தோணுது. தன்னுடைய மகள் வந்து இப்போ வந்து மங்கை பருவம் வந்து ஏறிட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் முறை. ஸோ கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வணிகர் இருக்காரு. அவர் பேர் வந்து நிதிபதி செட்டியார் அப்படின்றவர். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மகன்கள் இருக்காங்க. அதுல 4 மகன்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு மகனுக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரமதத்தன். ஸோ இந்த பரமதத்தனுக்கும் அந்த புனிதவதிக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு வந்து 2 பேரும் பேசுறாங்க. ஸோ பேசி இவங்க வந்து ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கு வந்து எல்லாருடைய சம்மதத்தினுடைய பேர்லையும் சரி சிவனுடைய ஆசையிலும் சரி இவங்க 2 பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து புனிதவதியினுடைய அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களாவது ஒரு 5 பசங்க வச்சிருக்கீங்க, அதுல 4 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பசங்களுமே வந்து உங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பெற்றவங்களை விட்டு உங்களுடைய மகன்களாம் விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரே ஒரு மக தான் இருக்கு. நீங்க அதையும் இப்போ வந்து கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ இவங்களும் வந்துட்டாங்கன்னா எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, நான் வந்து ஒரு அனாதை மாதிரி ஆயிடுவேன். ஸோ அதுக்கான என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இந்த காரைக்கால்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை அந்த மாதிரி எல்லாம் நான் கட்டித்தரேன்.
கட்டித்தந்தா 3 மாசம் இங்க இருக்கட்டும், 3 மாசம் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கட்டும், மாறி மாறி இருக்கட்டும். என் மக பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நானும் அப்பப்போ வந்து பாத்துக்கிடுவேன். என்னுடைய ஆயுசு வந்து இன்னும் அதிகரிக்கும். என் மக வந்து கூட இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அவர் வந்து சொல்றாரு. தனதத்தன் வந்து தன்னுடைய அந்த சம்பந்தியான அந்த நீதிபதி செட்டியார்ட்ட வந்து சொல்றாரு. சோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொன்னோடனே வந்து எல்லாம் டென்ஷன் ஆவாங்கல்ல. ஆனா நீதிபதி செட்டியார் வந்து அந்த இடத்துல டென்ஷன் ஆகல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்து கூப்பிடுறாரு. பரமதத்தனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்க மாமனார் வந்து இங்க லோக்கல்லே வந்து உனக்கு ஒரு வீடு மாதிரி கட்டித்தரானா, நீ வந்து இங்க 3 மாசம் இருந்துக்கோ, நம்ம வீட்டுல வந்து 3 மாசம் இருந்துக்கோ. ஏன்னா அவரும் வந்து பாவம், அவரும் மகள் இல்லைன்னா ரொம்பவுமே வந்து சிரமப்படுவார், அதனால நீ வந்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையை வந்து வழங்கிட்டு அதுபடியே வந்து பரமதத்தனும் வந்து இங்க 3 மாசம் அங்க 3 மாசம் மாத்தி மாத்தி வந்து அப்படி இருந்துகிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில வந்து போயிட்டு தான் இருக்கு. நல்ல முறையில வாழ்க்கை போயிட்டு தான் திடீர்னு ஏதாவது ஒரு தடை வரும்ல, அந்த தடை தான் இப்போ வருது. என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு வராத சில வியாபாரிகள் வந்து இந்த நம்ம பரமதத்தனை வந்து பார்க்க வராங்க. ஸோ பார்க்க வரும்போது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 மாம்பழத்தை வந்து கொண்டு வராங்க. டைரக்டா வந்து அவங்க வீட்டுக்கு வரல. அவர் வந்து எங்க வராங்க அப்படின்னா அந்த பரமதத்தன் வந்து அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அந்த ஃபேக்டரிக்கே வந்து வராங்க. வந்து இந்த மாதிரி வந்து பழங்களை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மேரேஜுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள்லாம் சில வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போதைக்கு வந்து அந்த பரமதத்தன் என்ன பண்றா அப்படின்னா கடையில வேலை பார்க்குற பையன்கிட்ட போய் இந்த பழத்தை போய் அம்மையார்ட்ட போய் கொடுத்துரு, புனிதவதி அம்மையார்ட்ட போய் நீ அந்த பழத்தை கொடுத்துரு, மதியம் சாப்பாட்டுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பழத்தை வந்து அந்த பையன்கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த பையனும் நேரா போய் புனிதவதி அம்மாட்ட போய் இந்த பழத்தை கொடுத்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து ஐயா இதை வச்சிருக்க சொன்னாரு, வந்து சாப்பிட்டுக்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டு வந்துடுறான். புனிதவதி அம்மையாரும் அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த பழத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பாடு இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி பிச்சாந்தகி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. அதாவது வந்து யாராவது ஒரு ஆள் வந்து யாசகம் கேட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சிவனடியார் மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து யாசகம் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாசகம் கேட்டு உடனே வந்து புனிதவதி அம்மா வந்து வெளியே வந்துட்டு சொல்லுங்க ஏன் அப்படின்னோடனே நான் யாசகம் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஐயோ இப்பதான் நான் சாப்பாடு வந்து ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டு அந்த ஒரு பழத்தை எடுத்து மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி வந்து அவங்களுடைய பசியை வந்து தீர்த்துட்டாங்க நம்ம புனிதவதி அம்மையார். ஸோ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சிவனடியாரும் போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பழத்தை கொடுத்து முடிச்சாலும் உங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு பதவதம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தன்னுடைய வீட்டுக்காரர் வந்து தனக்காக மதிய சாப்பாட்டுக்காக கொடுத்து விட்ட பழம். ஸோ இந்த பழத்துல வந்து அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இப்ப நான் வந்து இந்த பழத்தை இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய பழத்துல ஒரு பழத்தை கொண்டு வந்து நான் அந்த சிவனடியாருக்கு வந்து பிச்சையா வந்து போட்டுட்டேன், உங்களை கேட்காமே நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து கேட்டிருக்கணும். ஆனா நான் வந்து கேட்காமே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து பயந்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல வந்து பொட்டாட்டி வந்து அந்த மாதிரி பயந்துக்கிட்டே. இப்போ வந்து மதிய வேலை ஆயிடுச்சு. மதிய வேலையில பரமதத்தன் வந்து சாப்பிடறதுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ சாப்பாடுக்கு வந்து அவங்க வந்து சாப்பாடு அந்த கெட்டி தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாம்பழத்தையும் வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி வைக்கும் போது அந்த புனிதவதியினுடைய வீட்டுக்காரான அந்த பரமதத்தன் வந்து சாப்பாடை நல்லா சாப்பிட்டு மாம்பழத்தையும் சாப்பிடுவாரு. மாம்பழம் பயங்கரமா டேஸ்டா இருக்கு. என்ன மாம்பழம்டா, சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு மாம்பழம் தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அருமையா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சோடனே புனிதவதியை கூப்பிடுறாரு. உடனே புனிதவதி சொல்லுங்க அப்படின்னோடனே இந்த இன்னொரு பழம் இருந்துச்சுல, 2 பழம் கொடுத்து விட்டுலாம், ஒண்ணுதான் சாப்பாடு வச்சிருக்க, அந்த இன்னொன்று மட்டும் எடுத்துட்டு வா, அதையும் சாப்பிட்றேன், நல்லா பயங்கரமா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னோடனே இந்த வர்றேங்க அப்படின்னு உள்ள புனிதவதி போயிட்டு ஒண்ணுமே என்ன பண்றதே தெரியல, அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது, படபடன்னு வேர்க்குது. என்ன செய்யணும்னு தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து சிவனை நோக்கி வந்து வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் 2 பழம் கொடுத்து விட்டாங்க, அவர் பழத்தை வந்து வந்த சிவனடியாருக்கு வந்து தானமா கொடுத்துட்டேன், அவரை கேட்காம கொடுத்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு தான். இருந்தாலும் சிவனடியார் பசின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், நான் கொடுத்துட்டே ஆகணும். ஆனா இப்ப நான் உன் மேல வச்சிருக்க பக்தி உண்மை அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா எனக்கு இன்னொரு பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி வேண்டுறாங்க. அடுத்த செகண்டே வந்து கையில வந்து ஒரு பழம் வருது. வந்தோடனே இந்த பழத்தை வந்து கட் பண்ணி வச்சு அந்த பரமதத்தனுக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ பரமதத்தன் எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்றான். இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பழத்தை விட இந்த பழம் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டா இருக்கு, பயங்கரமான டேஸ்டா இருக்கு. உடனே வந்து நம்மளால வியாபாரம் பண்றாள்ல, தராசு பிடிக்கிற கையில அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாப்புல. இந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு, இப்படி ஒரு பழத்தை வந்து நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா முதல் கொடுத்தது டேஸ்டா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ நீங்க கொடுத்த பழம் வந்து ரொம்ப அமிர்த மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு எப்படி இது அப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது வந்து அப்பதான் வந்து புனிதவதி அம்மா சொல்லுது, இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நான் ஆல்ரெடி வந்து பிச்சை கேட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி கொடுத்துட்டா ரைட்டு, அப்போ எப்படி இன்னொரு பழம் வந்துச்சு, அப்போ இந்த பழத்தை வந்து உனக்கு யார் வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த கேள்வி வந்து அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா இன்னொரு ஆள் யார் வந்து கொடுத்தா அப்படின்னா கணவன்மார் மட்டும் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து அப்ப எதுனாலும் கொடுக்க முடியும். இந்த பழம் இன்னொன்று வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு ஆள் வந்து கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு மீனிங்ல வந்து அவர் ஒரு கேள்வியை கேட்டுறாரு. எப்படி இந்த பழத்தை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன். இல்ல நான் வந்து சாமி கிட்ட வேண்டி சாமி மூலியமா தான் எனக்கு வந்து பழம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொன்னோடனே வந்து இவரால் நம்பவே முடியல, பரமதத்தை நம்பவே முடியல.
அது எப்படி சாமி வந்து சாமி கும்பிட்ற நீ சிவபக்தியா இருக்கு அதெல்லாம் ரைட்டு தான். அதுக்காக சாமி வந்து வேலையெல்லாம் விட்டு போட்டு உனக்கு வந்து மாம்பழத்தை கொடுக்குறக்கா வந்துட்டு இருக்கா, இதான் என்னை நம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி ரொம்பயுமே வந்து சந்தேகப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து புனிதவதினால தாங்கவே முடியல. ரொம்ப போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்சுட்டு இது என்ன பண்றதுன்னு தெரியல, இவருடைய சந்தேகத்தை நான் எப்படி தீர்க்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க. உடனே பரமதத்தன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, சரி ஓகே சிவனே பழம் கொடுத்ததாவே இருக்கட்டும், அப்ப இன்னொரு பழம் சிவன் மூலியமா இன்னொன்று நீ வாங்கிட்டு வாப்போம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுறாரு. இன்னொரு பழம் வாங்கிட்டு வரும். ஆமா அப்படி நீ சிவன் தானே கொடுத்தேன்னு சொன்ன, திரும்ப சிவன்கிட்ட கையில இன்னொரு பழம் வரணும் சாப்பிடணும், சரி அதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பரமதத்தன் சொல்றாரு. உடனே வந்து இந்த அம்மா வந்து உள்ள போகுது, அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுது, மேல் நோக்கி பார்த்துட்டு சிவனை நோக்கி வேண்டுது, கையில வந்து அந்த இன்னொரு மாம்பழம் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மாம்பழத்தை கொண்டு போய் பரமதத்தன் கையில கொடுக்குறாங்க. பரமதத்தை இப்படி கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தோன்னே வந்து மறைஞ்சிருச்சு. ஏன்னா மாம்பழத்தை கொண்டு வா பார்க்கணும் தான் சொன்னாப்புல, அதனால கொண்டு வந்தாச்சு, பார்த்தாச்சு, பழம் வந்து மறைஞ்சிருச்சு. இதனால நம்பவே முடியல பரமதத்தனால. இது எப்படி வந்து சாத்தியம், இந்த யுகத்துல வந்து சாமி வந்து நேரம் வந்து பழம் கொடுக்குதா, இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து உண்மையிலே வந்து சாதாரண ஒரு பெண் கிடையாது, இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டு அந்த புனித வயிற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். புனிதவதி வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதாவது இந்த தண்ணி காய வச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு கணவன்மாருக்கு என்னென்ன பண்ணாங்களோ விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. ஆனா பண்ணா கூட வந்து பரமதத்தன் வந்து அவங்ககிட்ட வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. ஏன் அப்படின்னா, இல்ல இது வந்து ஒரு பெண் கிடையாது, இவங்க வந்து என்னால மனைவியாலாம் ஏத்துக்க முடியாது, இது வந்து ஒரு இறை சக்தி வாய்ந்த ஒரு பெண், இவங்க கூட வந்து நான் சேர்ந்து வாழ்றதுன்றது அது வந்து தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. இது வந்து ஒரு சாமியாவே பார்த்துட்டான், அவங்க ஒய்ஃப் வந்து சாமியாவே நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்வான், அதனால வந்து மைண்ட் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகி கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வெளியூர் போய் நிறைய வந்து சம்பாரிச்சிட்டு வரேன் வணிகம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். உடனே வந்து புனிதவதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் நம்மகிட்ட இருக்க காசு ஏற்பட்ட காசு கிடக்கு, இதுல இருக்குங்க நீங்க வேற போறீங்க அப்படின்னு. இல்ல போறேன், இன்னும் போய் சம்பாரிச்சு வந்தா நீ இந்த சிவனடியாருக்கெல்லாம் இன்னுமா நிறைய தானம்லாம் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்படியா சிவனடியார் தானம் தானே, சரி சரி அப்போ நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது என்ன சொன்னா சரின்னு சொல்லுவா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதை வந்து சொல்லி ஓகே வாங்கிட்டு ஆள் வந்து கிளம்பிட்டாப்புல. போய் 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆகுது, ஆள் வந்து வரவே இல்லை. இங்க வந்து புனிதவதி வந்து எப்பயும் போல சிவனை வேண்டிக்கிட்டு தன் கணவர் வந்து வருவாரு அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த அந்த வழியா போன ஒரு சில நபர்கள் வந்து அந்த இடத்துல பரமதத்தனை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவன் என்ன வெளியூருக்கு ஏதோ வியாபாரத்துக்கு போயிருக்கான்னு சொன்னா, இவன் பக்கத்து ஊர்ல இவன் என்னடா இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அவனை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உள்ள எட்டி பார்த்தா உள்ள வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு குழந்தையே இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியல. உடனே அந்த பார்த்த ஆள் என்ன பண்ணுவான், பார்த்து சும்மா இருப்பானா, அவனால எப்படி அவன் ரகசியத்தை வச்சிருக்க முடியாதுல்ல. உடனே ஓடி போய் வீட்டுக்காரமான சொல்லிட்டான், இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சு இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு, வணிகம்லாம் பண்றதுக்கு வெளியூர்லாம் போகல, இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே வந்து அவர் என்ன வேணா பண்ணட்டும், அவர் வந்து என்னுடைய கணவர், அவர் என்ன பண்ணாலும் வந்து சரியா தான் இருக்கும், முதல்ல வந்து என்னை வந்து அவங்க கிட்ட கூட்டு போங்க, நான் போய் வந்து அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே வந்து புனிதவதி இங்க இருந்து வந்து பரமதத்தனை பாக்குறதுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து புனிதவதி வர்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து பரமதத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்ச உடனே வந்து புனிதவதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பரமதத்தன் ஆகட்டும், இப்ப கல்யாணம் முடிச்ச அந்த ஒய்ஃப் ஆகட்டும், அவங்களோட குழந்தை எல்லாருமே வந்து ஓடி வந்து காலில் வந்து விழுந்துடுறாங்க. அவர் யாரு காலில், புனிதவதி காலில். புனிதவதினால நம்பவே முடியல, இன்னும் நம்ம தானே எப்பயும் கணவர் காலில் விழுகணும், இவங்கெல்லாம் சேர்ந்து என் காலில் வந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து அவளுக்கு எழுது. அவளுக்கு மட்டும் எழுதல, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த டவுட் வந்து வருது. ஸோ எல்லாமே ஒரு கேள்விக்குறியா பாக்குறாங்க, ஏன் இவன் வந்து காலில் விழுகிறான் அப்படின்னு. அவளுக்குமே வந்து புரியல. ஸோ அப்பதான் வந்து பரமதத்தன் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து வேணும்னு தான் வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி வந்து நான் கல்யாணம் முடிச்சு தனியா வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெண்ணே கிடையாது, நீங்க வந்து ஒரு தெய்வம், உங்களை வந்து நான் வந்து வழிபடலாம் முடியுமே ஒழிய உங்களோட சேர்ந்துலாம் வந்து நான் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் சுத்தி இருந்த பார்த்துட்டு இருந்தேன், யாருமே வந்து நம்பல. அதுக்கப்புறம் தான் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு பழம் வந்து கொடுத்து விட்டேன், அவங்க வந்து யாசகமா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப பழம் கேட்டேன், அவன் சிவனடியாற்ற வேண்டி உடனே வந்து அந்த சிவன் மூலியமா வந்து பழம் கிடைச்சிச்சு. திரும்ப நம்பல, திரும்ப இன்னொரு அடி வேணுனாங்க, திரும்ப அதே மாதிரி பழம் கிடைச்சிச்சு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க வந்து ஒரு சிவனுடைய அருளால பிறந்தவங்க, இவங்க வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க. ஸோ இவங்க கூட வந்து வாழ்க்கை நடத்துற தகுதி வந்து எனக்கு இல்லை அப்படின்றதுனாலதான் நான் வந்து விலகிட்டேன், இவங்க வந்து நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்டாரு நம்ம பரமதத்தன். இதுக்கப்புறம் வந்து அந்த புனிதவதினால வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, ஊரே கூட்டி அவர் காலில் விழுந்து உங்க தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போய் நீ தான் என் வீட்டுக்காரு வாங்க சேர்ந்து வாழலாம்னு இந்த அம்மானால எப்படி சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு சிவன்கிட்ட வந்து என்ன வேண்டாங்க அப்படின்னா, என்னுடைய உடம்புல இருக்க அந்த சதை, அந்த இதெல்லாம் தோல் எல்லாத்தையுமே வந்து சுருக்கு, என்னை வந்து என்னுடைய அழகை வந்து என்னை வந்து இல்லாம பண்ணிடு. ஏன்னா
நான் வந்து இவ்வளவு தேகத்தோட இருக்கேன், இவ்வளவு அழகா இருக்கிற காரணமே வந்து என்னோட வீட்டுக்காரர் தான். அவருக்கு பார்க்கணுன்றதுனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு வனப்பு உடல் கட்டமைப்புல இருக்கேன். ஸோ அதுவே அவருக்கு வந்து பிடிக்கல, என்னை வந்து அவர் வந்து அந்த மனைவி ஸ்தானத்துல இருந்து எடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல எனக்கு இந்த உடல் வனப்பு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் போக போக அவங்க உடம்புல இருக்க எல்லாமே சதைகள் தோல்லாம் சுருங்கி கிட்டத்தட்ட ஒரு எலும்புக்கூடு மட்டும், எலும்புக்குள்ள ஒரு தோல் பொத்தி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உருவத்துக்கு வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே வந்து கைலாய மலைக்கு வந்து அவங்க வந்து நேரம் வந்து போயிட்டு இருக்காங்க. கைலாய மலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கைலாய மலை அடிவாரத்துல வந்து நின்றுட்டு மேல பாக்குறாங்க, ஃபுல்லா மலை ஃபுல்லாவே வந்து ஒரு லிங்கமா இருக்கு. இதுல எப்படி நம்ம வந்து கால் வச்சு போறது, அது வந்து நம்ம சிவனவே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய கையை ஊண்டி தலையை வந்து அந்த மலை மேல நட்டுட்டு தலைகீழாவே வந்து மேல வந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ மேல வந்து அவங்க போய் ரீச் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து அந்த புனிதவதி அம்மையார் வந்து என்ன சொல்லி கத்துறாங்க அப்படின்னா, அப்பனே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையால் அப்படியே கத்துறாங்க. மேல இருந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா, அம்மையாரே, சிவன் வந்து முத ஒரு ஆள அம்மான்னு சொன்ன ஒரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரைக்கால் அம்மையார் தான். அம்மையாரே அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு. அதுல இருந்து தான் வந்து இவங்களுடைய பேர் வந்து அம்மையார் மாறிச்சு. இவங்க காரைக்கால்ல பிறந்தனால காரைக்கால் அம்மையார் அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் வந்து வந்துச்சு. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்காருங்கன்னு சொல்லி காரைக்கால் அம்மையாரை உட்கார வச்சுட்டு சிவன் நின்றுட்டு தான் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க வந்து அம்மா, என்னுடைய அம்மா ஸ்தானம், நீங்க வந்து உட்காந்தே இருங்க, நான் வந்து உங்க மகை மாதிரி நான் நின்றுகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. இதனாலதான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 63 நாயன்மார்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்த நிலையில இருப்பாங்க, வேற யாருமே வந்து இந்த மாதிரி அமர்ந்த நிலையில வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்றவங்களுடைய அந்த வரலாறு. இப்பவும் வந்து நீங்க போய் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல குடிக்கம்பத்துக்கு லெஃப்ட் சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த காளி சிலைக்கு பக்கத்துல கீழே வந்து அதே மாதிரி அந்த பாலத்துக்கு கீழே எலும்பு தோலோட அப்படி கும்பிட்ட மாதிரி வந்து ஒரு சிலையை வச்சிருப்பாங்க. அது வந்து காரைக்கால் அம்மையார் தான். மேக்சிமம் வந்து காரைக்கால் அம்மையாரோட சிலைகள் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா உட்கார்ந்த நிலையில தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இறுதி காலகட்டத்தில் இந்த நிலைமையில தான் இருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காங்க. இதுதான் வந்து காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. இதே மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள் இருக்கு. 63 நாயன்மாருக்கும் ஒரு கதைகள்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்டோரியா இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா காரைக்கால் அம்மையார் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்தாதிகள்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஃபுல் புராணம்லாம் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் சொல்லுவோம். அந்த பெரிய புராணத்துல தான் அந்த 63 நாயன்மார்களுக்கான வரலாறு ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல இருந்து எடுத்துதான் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஆளோட வர ஹிஸ்டரியை மட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி.